சேமியா வச்சு பண்ணுற இந்த புட்டிங் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறது தான் தெரியும். காலியாகிற இடமே நமக்கு தெரியாது. அவ்வளோ சீக்கிரமாக காலியாகும். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி மெல்லிசான சேமியா எடுத்து இதை இப்படி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம உடச்சி வச்சுருக்க சேமியாவையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி கொடுத்தோன்னா போதும், நம்மளோட சேமியா ரெடி ஆயிரும். இப்போ இதை கிளறி கொடுக்கும்போதே இதுக்கு தேவையான சுகரையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது காய்ச்சின பாலில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் என்ன ஃப்ளேவர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது தனியாக ஒரு பாலில் லைட்டாக இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ சுகர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் இதோட சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறி கொடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போது ஒரு பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேமியாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் க்ரீமியை இதோடு சேர்த்து அதையும் நல்லா செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு லேயரையும் நம்ம ரெடி பண்ணணும். அவ்வளோதான், ஃபைனலாக இது மேலே நட்ஸ் எல்லாத்தையுமே தூவி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 ஹார்ஸ் போல் வச்சு எடுத்தோன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு புட்டிங் நமக்கு ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.